Hi friends, welcome back to the show. This is PMS Bikes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு சூப்பரான கம்பெனி டீசல் போட் தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்துருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டீசல் போட் செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குதுங்க. வண்டி தெளிவான கண்டிஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேரான ஒரு டீசல் போட்டுங்க. டீசல் போட்லேயே வந்து கம்பெனி டீசல்லே லாஸ்ட் பேட்ச் புல்லட் இது 2000 மாடல் டாரஸுங்க. இது நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வண்டி தான் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேலுக்கு வந்துருக்குது. இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி டீசல் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மெயினாக சொல்லிடுறேன், ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. சரிங்களா, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வண்டிக்குமே வந்து கரண்ட் இருக்குது. ரெண்டு வண்டி தெளிவாகுது. ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவோட ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்ங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2000 மாடல் டாரஸ். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2028 வரைக்குமே கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2028 வரைக்குமே வந்து உங்களுக்கு எஃப்சி கரண்ட் இருக்குது. வண்டி இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இந்த பேப்பர் டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். வண்டி அவுட்லுக் பாருங்கள். வண்டி அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. பெயிண்ட் கண்டிஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ஒர்க் பண்ணிக்குது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்குது எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் எல்லாம் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். இது பேக் சைடு வியூ. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து ரீசெண்டாக மாற்றிக்குது ஃப்ரெண்ட்ஸ். டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டயர் 90% இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் இன்னரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூசு போட்டுருக்குது. வண்டி நம்பரும் பார்த்துக்குங்க. நம்பர் வந்து இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். TN36A 1968 வண்டி நம்பரு. இந்த வண்டியில் இன்னொன்று மெயின் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூம் வந்து ஒரிஜினல் டூம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ஃபீல்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து வண்டியோட வந்து ஒரிஜினல் டூமு. இது வந்து மாற்றவே இல்லை, இப்படி ஒரிஜினாலிட்டியாக அப்படியே விட்டுருக்குது. ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் பூசு போட்டுருக்குது. சிட்லைட்டு மல்டி கலர் கொடுத்துக்கிறேன். ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி ஹார்ன் போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடோமீட்டர் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஆம்ஸ் மீட்டர் பூசு. இந்த ஆம்ஸ் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டம்மி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாவி வரும். ஆனால் ஒரிஜினாலிட்டியாக வண்டியில் வரது வந்து பார்த்திங்கன்னா சாவி வந்து டூல்ஸ் பாக்ஸில் வரும். அது ஒரிஜினாலிட்டியாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குது. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டில் பார் மாற்றிக்குது. இந்த மவுண்ட் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா பூசு போட்டுருக்குது. டேங்க் கவர் பூசு போட்டுருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டாரஸ் தான் வரும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ஃபீல்டு டீசல்னு மாற்றிக்குது. சரிங்களா, டேங்க் கவர் வந்து பூசு போட்டுருக்குது. அதே மாதிரி சீட்டு வந்து இந்த வண்டியில் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சீட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வண்டி வாங்குறப்போ சீட் இந்த கண்டிஷனில் கிடையாது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே பூசு போட்டுக்கிறேன். சீட்டு பிளேட்டு ஸ்பாஞ்சு ஃபோம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பூசு. அது ஃபோட்டோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணி வர பாருங்கள். சீட்டு பிளேட் பழசு எப்படி என்ன கண்டிஷனில் இருந்தது, பூசு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். சீட்டுமே குவாலிட்டியாக போடுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கம்ஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்ஜின் சூப்பராக இருக்குது. இன்ஜின் கண்டிஷனில் எந்த ஒரு குறையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும். கம்பெனி டீசல் போட்டு எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 6.5 HP தான். இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும். அதுவும் போக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீசெண்டாக ஒர்க் பண்ணிக்குது. கீர் ஸ்லிப்பிங்கில் எதுவுமே கிடையாது. வண்டியில் மெயினாக வைப்ரேஷன் இல்லை. வைப்ரேஷனில் நல்லா நீட்டாகுது. ஸ்பீட் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஓட்டுறதுக்கு தெளிவாக இருக்கும். நாடு சொன்ன மாதிரி தான் சாவி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டியாக டூல்ஸ் பாக்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்குது. சீட்டு பிளேட் கம்ப்ளீட்டாக பூசு. பேக் டயரும் பாருங்கள். பேக் டயரும் ஆல்மோஸ்ட் பூசு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 90% இருக்கும். இந்த கேரில் வந்துடும் வண்டியில். சரிங்களா, இந்த கேரில் வந்துடும். பேக் இண்டிகேட்டர் பூசு. பேக் டான்ஸ் லைட்டு வந்துன்னு பூசு. ஸ்டே வந்து ஓல்டு ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பழைய ஸ்டே தான் போட்டுருக்குது ஒரிஜினாலிட்டியாக. செயின் ஸ்ப்ரைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக செக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது 2000 மாடல் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வண்டி தான் போட்டிருப்போம். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வண்டி தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்திருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிங்க. வேணுங்கிறீங்க கால் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கலாம். வண்டி தெளிவாக இருக்கும். நீங்கள் மேஜராக இந்த வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த வண்டி ட்ராபேக்கும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் வந்து க்ரோம் கொஞ்சம் கம்மியாகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
பம்பர் குரோமியம் வந்து கம்மியாகுது, அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த பின்னாடி கேரியரில் மேலே லைட்டாக ரஸ்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் வண்டியில் ட்ராபேக்கு. மற்றபடி வண்டியில் ட்ராபேக்கில் எதுவும் இல்லை. மைலேஜ் பொதுவாக டீசல் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 தரும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 70 தரும். நீங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓடுற பொறுத்து தான். வண்டி ஓவரால் முழுசாக இருக்கும், ஃபுல் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் மேஜராக எந்த ஒர்க்கும் பண்ண மாதிரி இருக்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் அப்படியே பார்த்துக்கோங்க. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இன்ஜின்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேஜராக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸே இருக்காது. இன்ஜின் சைடில் எல்லாமே வண்டி ரைஸ் பண்ணலைன்னா அமைதியாக இருக்கும். வண்டி ரைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பீட் சவுண்டே கேட்கும். வண்டி பீட்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வண்டி பீட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கிளச்லேயும் எந்த நாய்ஸும் இல்லை, ஆனால் நீட்டாக இருக்குது. உங்களுக்கு அப்போ எல்லாமே போட்டு காமிக்கிறேன். எலக்ட்ரிக்கல் எல்லாமே இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். சிட் லைட் போட பாருங்கள். சிட் லைட்டு மல்டி கலர் கொடுத்துக்கிறேன். ஹெட்லைட் போட்டுக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு வேணுன்னா இந்த டூமே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து நீங்கள் புதுசு போகிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் ஒரிஜினாலிட்டே இருந்து அப்படியே விட்டுட்டேன். அப்படி வீட்டு கேளுங்க. வண்டி ஸ்லோ ஸ்பீடில் அருமையாக ஓடும். முன்னாடி டேஞ்சர் மார்க்கும் எல்லாமே ஓடும். பிரேக் லைட்டு மார்க்கும் நல்லா கனெக்ஷன் கொடுத்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக் பண்ணி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ வண்டியில் ரைடு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டீசலுங்க, டாரஸு 2000 மாடல். வண்டி கியர்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கியர் பாக்ஸு ஆல்ரெடி ரீசெண்டாக சொன்ன மாதிரி தான், ரீசெண்டாக தான் ஒர்க் பண்ணுது கியர் பாக்ஸு. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போ ஒர்க் இல்லை, ஓகே ஆகுது. வண்டி ஓட்டம் நல்லா இருக்குது, வைப்ரேஷன் இல்லை, அப்படின்னு அதை சொல்லிடுறேன். இந்த வண்டி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கெடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே ரொம்ப ரேர், சரிங்களா? 2000 மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா 99ஓட முடிஞ்சிச்சு, சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பண்ணிக்குது இந்த வண்டி. திரும்பிக்கலாம்.
வண்டி ஆரலேருந்து எல்லாமே நீட்டாக ஒர்க் ஆகும். இந்த வண்டி பீட் தனியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, சரிங்களா? வண்டி பீட் வந்து மற்ற புல்லட்டோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ₹60 போகும் வண்டி. ஆனால் இந்த வண்டியில் விரட்டக்கூடாது, விரட்டினீங்கன்னா வந்து மைலேஜ் தராது. அதையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். விரட்டாத பொறுமையாக தான் ஓட்டணும். உங்களுக்கு சாவி வேணும்னா நீங்கள் இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஒரிஜினாலிட்டி வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் சாவி இதில் போட்டுக்கலாம், நீங்கள் விருப்பம். ஒரிஜினாலிட்டி கீழே மாதிரி சாவி அப்படியே தான் வச்சுருக்குது. சரி வாங்க, அடுத்தது அந்த செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி பேர் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டியில் ஓட்டி பார்த்துருப்போம், ஸ்டார்டிங் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். வண்டி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கீர் பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேலை செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சியுமே வந்து 2028 வரைக்கும் கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3. மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 மாடல் டாரஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பேட்ச் கம்பெனி டீசல் போட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,16,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? கொஞ்சம் தான் நெகோஷியேட் பண்ண முடியும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த வண்டி வாங்குறதுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம். இந்த வண்டி வாங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுறேன், வண்டியில் நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து ஸ்மார்ட் கார்டில் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, அடுத்ததான் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் வண்டியை பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. செகண்ட் வெஹிக்கிளுங்க, இன்றைய வீடியோக்கான செகண்ட் வெஹிக்கிள் தான் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1996 மாடல், 1996 மாடல் கம்பெனி டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2029 வரைக்குமே கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வண்டி டீட்டெயில்ஸு பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே. வண்டி அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டி அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் க்ரீன் பண்ணிக்குது. பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். பெயிண்ட் குவாலிட்டி எல்லாம் பாருங்கள். பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆர்டர் பண்ணிக்குது, சரிங்களா? செல்ஃப் ஸ்டார்ட் ஆர்டர் பண்ண வண்டி. அப்படி இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் டயர் பூசு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் டயர் பூசு. ஃப்ரண்ட் மக்காடு வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் போட்டிருக்குது. க்ரோம் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்பளம் வந்து போட்டிருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் ஹைட்ராலிக் ஃபோர்க் போட்டிருக்குது. வண்டி நம்பரும் பார்த்துக்கோங்க, TN 59H822 822 வண்டி நம்பரு. ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்குது. சிட் லைட் வந்து பார்த்திங்கன்னா LED கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் LED கொடுத்துக்குது. அப்படியே மேலே வந்தோன்னா ஸ்பீடோ மீட்டர் பக்கா ரன்னிங் கண்டிஷன் இருக்கும். ஆம்ஸும் நல்லா ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். சாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டே போட்டிருக்குது. ஹேண்டில் பார் வந்து எலக்ட்ராவது போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஓட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். அதே மாதிரி டேங்க் கவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் டேங்க் கவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செஞ்சு போட்டிருக்குது வண்டிக்கு. இந்த வண்டிக்கு எந்த கம்பெனி டீசல் இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 6.5 HP தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? கம்பெனி டீசல் நீங்கள் எடுத்துட்டாலே 6 HP தான் வரும். இந்த செல்ஃப் மோட்டர் பார்த்துக்கோங்க. செல்ஃப் மோட்டர் பெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் போட்டிருக்குது. இன்ஜின் கண்டிஷன் இந்த வண்டியுமே வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டியில் கீர் ஸ்லிப்பிங் இல்லை, வைப்ரேஷன் கிடையாது. கிக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கிக்கர் போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன், நான் தான் பண்ணேன் ஆல்ட்ரேஷனு. சீட் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். சீட் கவர் ஸ்பாஞ்ச் எல்லாமே பூசு போட்டுருக்குது. டபுள் சைடு சேரீ கார்டு வந்துடும் இந்த வண்டிக்கு, சரிங்களா? ஸ்டே வித் சேரீ கார்டு.
பேக் சேக் அப்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மாற்றிக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேக் ரிம்மு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கும். சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஓப்பன் சைலன்சர் போட்டுருக்குது. பேக்கில் வந்திங்கன்னா பேக் டயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக் டயர் 80% இருக்கும். செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். இந்த சைடு சென்னுமே வந்து ரீசெண்டாக போட்டிருக்குது. இந்த வண்டி ஃபுல் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா மேஜராக எந்த ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சைடு லாக்கு, கம்ப்ரஸர் லாக்கு எல்லா லாக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் லாக்கு, சைடு லாக் அந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன். சைடு லாக் இருக்குது. அதுக்கெல்லாம் சாவி எல்லாமே பக்காவாக இருக்கும். டூல்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாவி கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இல்லை ஒரே சாவியில் ஓப்பன் பண்ணுற மாதிரி. வண்டியில் சேஸ் வெல்டிங், ஆயில் லீக்கேஜ் அதெல்லாம் எதுவும் இல்லை. வண்டி நீட்டாக இருக்கும். இந்த வண்டியில் ட்ராபேக்னு எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்டில் மட்டும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் விட்டுருக்குது. அதே மாதிரி சேரி காரில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டாக இருக்குது. அதான் வண்டியில் ட்ராபேக்கு. மற்றபடி வண்டி எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. வைப்ரேஷன் கிடையாது. அதே மாதிரி பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். பேட்ரி கண்டிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. காலையில் செல்ஃப் போட்டால் வந்து செல்ஃப் தடுமாறுது. ஒரு 2 ரவுண்ட் ஓடிட்டு வந்து செல்ஃப் எடுத்தால் வந்து செல்ஃப் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி பீட் சூப்பராக இருக்குன்னு வண்டி இது. பீட் கேளுங்க. லெஃப்ட் சைடும் வந்து மேலே எந்த நைஸ் இல்லை, நீட்டாக இருக்கும். நான் அப்போல்லாம் போட்டு காமிக்கிறேன். ஆரன் ரூட்ஸ் ஆரன் போடுது ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்லைட் பார்த்தா எல்இடி பல்பு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் ஒயிட்டில் கொடுத்துருக்குது. இண்டிகேட்டர்ஸு. ஹெட்லைட் வச்செல்லாம் இப்போ நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பேக் டான்ஸர் பக்கா ஒர்க்கிங்கு. பிரேக் லைட் மோக்கன் எல்லாமே நல்லா நீட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். அப்படியே இந்த வண்டி உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சோம் பாருங்கள். சிங்கிள் கிக்கு தான். கிக் ஸ்டார்ட்லாம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் வண்டி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ரைடு போயிட்டு ப்ரைஸ் செகண்ட் பண்ண நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. செகண்ட் வெஹிக்கிள் நம்ம ஓட்டுறது செல்ஃப் ஸ்டார்ட் கம்பெனி டீசல் புல்லட். அவங்க இப்போ இந்த வண்டியில் ரைடு போகலாம். இப்போ செல்ஃப் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலில் போட்டால் செல்ஃப் தடுமாறுது. நான் சொல்லி தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு.
சீட் கம்ஃபர்ட் நான் உண்மையிலே நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குன்னு போட்டிருக்கு. 2 வண்டியுமே நல்லா இருக்கு. வண்டி வந்து தெளிவாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கு 2 வண்டியிலுமே. சரிங்களா, ஒர்க்கெல்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் எடுத்த மேஜராக எந்த ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பாதி ஸ்பீடாக மீட்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஓட்டம் நல்லா இருக்குதுன்னா டீசல் எதுவும் நானும் ஓடிட்டு வந்தேன். ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். அது ஸ்பீடு நல்லாவே போகுது. 60 ஸ்பீடு போகுது. ஸ்லோ ஸ்பீடில் அருமையாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். நின்று ஓடும். ஒரே தான் நியூட்ரல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் எதுன்னு பார்த்து நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போத் அவுட்லுக்கு, இன்ஜின் கண்டிஷனு, செல்ஃபு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். வண்டி எஃப்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2029 வரைக்குமே காணலுது ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக தான் வண்டி எஃப்சி பண்ணிக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காணலுது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 1996 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,30,000 ரூபா. அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம். வண்டியில் என்ன இருக்குது இல்லை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வண்டி வாங்குறது உங்களுக்கு விருப்பம் தான் நேரில் வந்து பாருங்கள். தர ஓட்டி பார்த்து வண்டி ஸ்மார்ட் கார்டாக தர செக் பண்ணி வண்டி ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த 2 வண்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் பிஎம்எஸ் பைக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் இருக்கும். ஓகே, நான் சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டா உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் பிஎம்எஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.